Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste the Daily. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன் என்னவாக இருக்க போகுது, ராசிக்கு இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் எப்படியெல்லாம் என்னை இயக்க போகிறது, என்னதான் மிஸ்டர் சூரியன் சொல்றாரு, நான் ஜெயிப்பேனா மாட்டேனா, ஆல்ரெடி அஷ்டமச்சனில் வச்சது செஞ்சது பத்தாதுன்னு பரவாயில்ல, இப்போ 2ல் கேது இருக்காராமா, 8ல் ராகு இருக்காமா, நீங்கள் வேறு திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் பண்ணி விட்டீங்க. நான் நைட்லாம் தூங்காமல் உட்காந்துருக்கேன், எந்த அதிர்ஷ்டமும் வர மாட்டேங்குது. சரி, இந்த மாதம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. உண்மையை தான் சொல்ல போகிறேன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஆணி மாதம் என்ன மாதிரியான பலாபலன்லாம் கிடைக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால், கபாலிட்டா நெருப்பிடாமல் இருக்க போகிறீங்க. தலைக்கு மேலே அப்படியே 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் வந்து அமர்ந்தார். நான் லக்னமாக தான் அதை எடுப்பேன், ஏன்னா என்னுடைய ஜோதிட முறை அப்படித்தான். 2ஆம் வீட்டு அதிபதி வந்து 1ஆம் இடம் சொன்னால் லக்னம் தாங்க, அது ராசி நட்சத்திரம் அதெல்லாம் விட்டுருங்க. கடகத்துக்குள் வந்து அமரும் போது வேற லெவல் தலைவாணி. இது வரைக்கும் சாஃப்டாக தான் பார்த்துருப்ப, இனிமே வந்து சொல்லுவார்ல நம்ம சிங்கம், நீ சிங்கத்தை கூண்டில் தான் பார்த்துருப்பேன், இனிமேல் நேரில் பார்க்க போறேன்ற மாதிரி இது வரைக்கும் நீ சாஃப்டான கடகராசிக்காரங்களை பார்த்துருப்ப, இனிமே தான் வந்து உழைப்பால் உயர்ந்த கடகராசிக்காரரை நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி அப்படி வந்து நிற்கக்கூடிய துணியில் அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஆட்களாக மாறக்கூடிய தருணம் இனிதே மலர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் உங்களை எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது, என்ன மாதிரிலாம் வந்து நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது அப்படின்றத வாட்டர் உங்களோட ஜனநாயக ஜாதகம் உங்க தீர்மானம் பண்ணு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஓடிட்டு இருக்குன்றதை பொறுத்து. ஆனால் கோச்சார ரீதியாக ஒரு 25%லேருந்து 30% வந்து அதற்கான ஒரு சப்போர்ட்டையும் இந்த கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக அதற்கு கொடுக்கும். அந்த வகையில் நம்ம பார்த்தோமே ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம். அதுவும் 10க்கு 12ஆம் வீட்டு அதிபதியோடு உட்காந்துருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியே தீர்வேன்னு அடம்பிடிப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சும்மாவாவது நான் இருக்கேன், நான் ஏதாவது எங்க மேடம் காசு இல்லை பணம் இல்லை சும்மா எனக்கு தான் கமெண்ட் கொடுங்க, ஏன்னா உள்ள நிறைய வச்சுட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். கடகராசிக்காரங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம், அதனால அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். கடகராசிக்காரங்க இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஏதோ ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு 100க்கு 150 விழுக்காடு இருக்க போகிறது. நிறைய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே டிராவலை குறிக்கக்கூடிய அயல்நாடு, அயல் மாநிலம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த ஒரு டிராவலை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு நீங்க பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணி அதன் மூலமாக ஒரு வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடைய போறீங்க. போதுண்டா சாமி, போன மாசம் ஃபுல்லா உடம்பு பாடாப்படுத்தி எடுத்துருச்சு அப்படின்றதெல்லாம் மாதிரி இந்த மாசம் கொஞ்சம் வலுவாக இருக்க போகிறீர்கள், வலுப்பெற்று இருக்க போகிறீர்கள். ஏன்னா சூரியன் வந்து லக்னத்தில் அமரும்போது கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் ஒரு மாதிரி நான் சொல்றதை எல்லாரும் கேட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகார தோரணையை அந்த இடத்தில் வழங்கி விடுவார். இயல்பாகவே கடகம் என்பது ஊருக்கு உழைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ், நிறைய அரசியல்வாதிகள், நிறையா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நிறைய தொழிலதிபர்கள் எல்லாமே கடகத்தோடு சம்மந்தப்படுவார்கள். இருந்தால் தான் அவர்களால் அந்த வேலைக்குள் போக முடியும் இல்லையா? ஏன்னா சூரிய சந்திர இயக்கம் அந்த இடம். அப்படிலாம் பார்த்தோன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. ஆனால் ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஏற்கனவே நிறைய அடி வாங்கியாச்சு, அதனால 1க்கு 2 தடவை யோசிச்சு ஒரு விஷயத்தில் வந்து இறங்குங்க. நாளைக்கு வரும் என்பதற்காக இன்னைக்கே சில திட்டங்களை எல்லாம் போட்டு விட்டு அதில் வந்து முழிச்சுட்டு கமிட்மெண்ட்டை மட்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு நான் இந்த தடவை சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கொடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ். ஏன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற வேலை எப்பயுமே கடகத்துக்கு வந்து இயல்பாகவே கிரகம் பண்ணும். நான் வந்து உங்களை தப்பு சொல்லுங்க, அது கடகத்தோட வேலை, நீங்க பாவம் அதில் பிறந்துட்டீங்க, அதனால நான் உங்களை தப்பு சொல்ல. இயல்பாகவே கடகராசிக்காரங்க இருக்கிறத விட்டுட்டு அடுத்து அடுத்து அப்படின்னு அதே தான் யோசிச்சேன்னா, சந்திரன் இல்லையா மனோகாரகன் அவன். ஸோ அதனால அடுத்து அடுத்து அடுத்துன்னு தான் யோசிச்சிட்டே இருப்பீங்களா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கிறத முதல்ல தக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேற மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்க போறீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது நாள் வரைக்கும் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் போ அப்படின்ற மாதிரி தூக்கி போடக்கூடிய நேரம் வந்து விட்டது. 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்கு வருமானத்தை கொண்டு வருவதற்கு என்ன பண்ணலாம், எனக்கு தினம் டெய்லி பிரெட்டுக்கு நான் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ வருமானத்தை எப்படி இரட்டி பார்க்கறது. இன்னொன்று சொல்லட்டுமா, சீக்கிரட் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் புது வரவை சுட்டக்கூடிய இடம்.
ஸோ நிறைய கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் குழந்தை பெறுறது, இல்லை புது வருவா ஏதாவது ஒன்றா ஒரு திருமணம்க்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குதல், இல்லை குழந்தை பேச்சுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குதல், இல்லை புதிய ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்குதல், புதிய ஒரு வரவை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குதல். சில பேருக்கு பைக் வாங்குறது, கார் வாங்குறது, புதிய மொபைல் வாங்குறது. நான் புதன் வேற ஆல்ரெடி அங்கே வந்து உட்காந்துருக்காருன்ற போது புதிய மொபைல் வாங்குறது, புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறது, அது எல்லாமே இந்த தடவை புதிய வரவு உங்களுக்குள் வருவதற்கான வாய்ப்புகளை ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. இந்த சூரிய சந்திர சேர்க்கை, அப்புறம் அங்கிருந்து அந்த சனி, இதெல்லாம் தான் அரசியலுக்குள் உங்களை கொண்டு போய் விடக்கூடிய காரணம். நிறைய பேருக்கு அரசியலுடைய ஒரு தொடர்பு நிகழப்போகிறது. நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களுக்குள் நீங்க பேச போறீங்க. இல்லை அரசியல் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல உங்க காதுல இந்த தடவை கேட்க போகுது. அந்த வகையில இருக்கக்கூடிய ஆட்களோடு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன மேடம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா, 2ஆம் அதிபதி தான் சூரியன் இல்லையா? சூரியனாலே அரசு, அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட வேலையை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா அந்த சூரியனுடைய வீட்டில் யார் இருக்காருன்னா மிஸ்டர் கேதுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஒரு பகையோ ஒரு கடனோ ஒரு இதோ வராம பாத்துக்கோங்க. எப்பவுமே 2ஆம் வீட்டில் யார் இருக்கான்றது தான் பெரிய ரோல் பிளே பண்ணும். நான் எந்த இடத்துல இருக்கேன்றதை பொறுத்தாங்க என்னுடைய மதிப்பும் மரியாதையும் இல்லையா? நான் இங்க இருந்தேன்னா நான் ஒரு ராசி பலன் சொல்லக்கூடிய ஆளு. நான் வேற இடத்துல இருந்தேன்னா நான் ஒரு வாத்தியார். எந்த இடத்துல இருக்கேன்னா அது தகுந்த மாதிரி தானே அதற்கான வேலைகள் இருக்கும். அது மாதிரி கடகராசிக்காரர்களுடைய 2ஆம் வீடு, 2ஆம் வீட்டு அதிபதி நம்மளுக்குள்ள இருந்து நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் டான்ன்ற மாதிரி உணர்வை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு. 2ஆம் இடத்துல உட்காந்து செவ்வாய் கேதுவுடைய சேர்க்கை நிறைய கடனை வாங்க வச்சு, இல்லை உடல் ரீதியான ஒரு பிரச்சனையை கொடுத்து உங்களை படாத பாடுபடுத்துவார். கிட்டத்தட்ட 27ஆம் தேதி வரைக்கும் இப்படிதான் நெருக்கி போகிறது. அதனால கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் கவனம் கவனம். கேது அந்த பக்கம் டைரக்டர் ராகுவோடைய பார்வை இல்லீகலா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண வச்சிடும். யாருக்காவது, நாட் ஓன்லி உங்களுக்குன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி தொழிலுக்குள் போவதாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்க கண்ணில் படுதுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்தோட அதை முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். இல்லை என்றால் தேவையில்லாத மிகப்பெரிய பண இழப்பை சந்திக்கக்கூடிய காலமாகத்தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு. கவனம் கவனம் கவனம். ஏன்னா இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஆன்லைன் மோசடியில ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்றது, இடம் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு அலலை சந்திப்பதுன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி தான் வந்து உட்கார்ந்துருக்காரு லக்னத்துல. அப்ப ஏதோ ஒரு செலவு வரணும். அப்ப ஏதோ ஒன்ன கொடுத்து நான் ஏதாவது மறைவு ஸ்தானம் தான் 12ஆம் இடம். அப்போ மறைவா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா சூரியன் வேற உட்காந்துருக்க வெளிச்சம் போட்டு கட்டிடுவார். சில பேருக்கு அவருடைய தசா புத்தியின் அமைப்பில் இந்த மாதிரியான சில வேலைகள், அதுவும் சுக்கிர புத்திலாம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். ராஜகுரு அசுரகுரு ரெண்டுமே சேர்ந்திருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்தில் போதல் அப்படின்றது விரயத்தின் மூலமாக லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு விரயத்தை கொடுத்துருவார். ஏற்கனவே குரு வந்து அங்க அழகா உட்கார்ந்துருக்காரு. என்னதான் செவ்வாயும் குரு நல்லது செய்யக்கூடிய ஆட்களாகவே நமக்கு இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. ஓகேவா? ஓகே. ஹெல்த்ல இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் 28ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. கேது அப்படின்னாலே வந்து நிறைய மெடிசன்ஸ், கேது அப்படின்னா மூலிகை, கேது அப்படின்னா மந்திரம், கேது அப்படின்றது ஒரு ஞானம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமையக்கூடிய கேதுனால ஹீலிங் எனர்ஜி. ஸோ நிறைய கடகராசிக்காரங்க இந்த ஹீலிங் எனர்ஜியோட சம்மந்தப்பட போறீங்க. அதன் மூலமாக ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், அதன் மூலமாக ஒரு திருப்தி உங்களுக்கு வரப்போகுது. அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை பிறப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்க போகிறது. ஓகே. நீங்க படிக்கிற கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, நான் தான் நல்லா படிப்பேன்ல, இதை வேற படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கர்வம் மேலவங்க போயிடும். சூரியன் அந்த வேலையெல்லாம் சூப்பரா செய்வார். புதன்னாலே படிப்பு. ஸோ குட்டி பிள்ளைகளா இருந்தா கூட அம்மா சொன்னா எனக்கு தான் தெரியும், நான் படிச்சுப்பேன் போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எய்த்து பேசுவாங்க. அதனால கடகராசிக்காரர்கள் சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சா பெருசா கண்டுக்காதீங்க. புள்ள பேசல கிரகம் பேசு, சரி? இதை ஞாபகம் வச்சு பிள்ளைங்களாம் அடிச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. கவனமா இருந்து கொள்ளுங்க. ஓகே. நீங்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்கள் கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். XYZலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்தில் வேற ராகு. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் போகும்போது தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க. நைட்டு வேற டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிட்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றேன்ற பேர்ல வயிற்ற கெடுத்துக்காதீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை 100% வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கிட்னி, யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு இடத்துல வயிற்றுக்குள்ள இந்த பாகத்துக்குள் ஏதோ ஒரு சில நானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பார்ட் உங்களை வந்து நினைவுபடுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இந்த வயது ஒத்தவர்கள் தான் நிறைய இந்த கற்பனா சக்தி அதிகரிக்கும். அந்த நேரத்தில் கன்ஃபார்மா இருந்தா மட்டும் ஒரு வேலைக்குள்ள போங்க. இல்லாட்டி அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நிறைய முயற்சிகள் போட்டு அதன் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம்லாம் இருக்கு. அது நம்மளுடைய கொஞ்சம் கெத்தா பேசுற விஷயத்தால் கெடுத்துக்க வேண்டாம். அதனால வாயில வட சொல்றதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் இந்த வயசுக்காரங்க. ஓகே. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்காரங்களா இருந்தாலும் நான் மேற் சொன்ன எல்லா வித பலனும் உங்களுக்கு மட்டும்தான்.
உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் பார்த்து கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது 27ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் அது சரியா போகக்கூடிய அமைப்பா இருக்கு. நிறைய இந்த தடவை பிளெஸிங் ரிசீவ் பண்ண போறீங்க. அதுவும் அம்பிகையினுடைய அகச்சிறந்த அருள் என்பது உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. சூப்பரா இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு பெருசா கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனமாக இருந்தால் மட்டுமே போதும். இந்த ஒரு மாத காலம் 65 வயது தாண்டிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாம் மனசை போட்டு நீங்களா குழப்பிக்காதீங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக தான் நடக்க போகிறது. எல்லாரும் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. போனவை எல்லாம் போகட்டும், வருவையெல்லாம் நல்லவையாக வரட்டும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நகர்ந்து விட்டீர்களானால் தேவையில்லாத வீண் மன சஞ்சலத்தில் ஆட்பட மாட்டேங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்து எதையாவது ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸை பண்ணுவார். 60 வயசுக்கு மேலதான் என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு ஒரு அம்மா சொல்லும். 60 வயசுக்கு மேலதான் இந்த அம்மாவோட ஏன் தான் இத்தனை நாள் வாழ்ந்தேனோன்னு அவர் சொல்லுவார். 60 வயசு ஆயிடுச்சு உனக்குன்னா அப்பதான் அந்த செவ்வாய் வேலையெல்லாம் காட்டுவார்னா பார்த்துக்கங்களேன். அதனால அந்த நேரத்தில் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது செவ்வாய் கீழே டிரான்சிட் ஆகிற வரைக்கும் தான். 27ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாலியோ ஜில்கானவா இருந்துட்டு போயிடலாம். ஓகே, இந்த மாதம் நான் என்ன தெய்வத்தை பிடித்து கொண்டால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. எந்த தெய்வத்தை பிடிச்சு கொண்டா நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் என்று பார்த்தால் கண்டிப்பாக நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பா இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு என்னாலும் சரி, 8ஆம் தேதி பௌர்ணமி வருது உங்க நேரம். அதுவும் ஆடி பௌர்ணமி கிடைக்கவே கிடைக்காது. ஆவணி அவிட்ட வர அன்னைக்கு அந்த நேரத்துல முடிஞ்சா கிரிவலம் போயிட்டு வரக்கூடிய கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு சூட்சம பரிகாரம் இந்த உங்களுக்கு அப்படிதான். கிரிவலம்லாம் என்னால் போக முடியலன்னா ஒரு 3 வாக்காவது போங்க. சந்திரனோடு ஒரு வாக்கு போயிட்டு வாங்க. மனசுக்குள் எழக்கூடிய எல்லா விதமான சஞ்சலங்களுமே அதை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும். ஸோ 12ஆம் அதிபதி இருக்கும்போது நிறைய விரயங்கள் வரும். அந்த விரயத்திலிருந்து தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 3 வாக்குகளுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு. நிலாவை பார்த்தல், நிலாவோடு பேசுதல், நிலாவோடு இணைந்தல், இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள் இருந்து விட்டீர்களே ஆனால் வரக்கூடிய மிகப்பெரிய இழப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஸோ அதே மாதிரி நிலா சூடிய சந்திர மௌலீஸ்வரர் இல்லாட்டி ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரியான அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த தடவை காமாட்சி அம்மனுடைய அருள் எனக்கு அதிகமாக தெரியுது. ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த தடவை காமாட்சி அம்மனுடைய வழிபாடோ இல்லை காமாட்சி அம்மனுடைய பிரசாதமோ இல்லை அம்பிகையுடைய பிரசாதமோ உங்கள் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. அதன் மூலமாக நான் உங்க கூடயே இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத என்பதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எடுத்து வைக்கிற அடியில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை.